ஸ்ரீரங்கம் 108 திவ்ய தேசங்களில் தலைமை பீடம். அங்குதான் ஆதியில் கோயில் கொண்டிருந்தாள் வைஷ்ணவி. அண்ணன் அரங்கன் அமைதியே உருவான சாந்தமூர்த்தி. ஆனால் தங்கையோ ருத்ரரூபிணி. அவளின் ருத்ராம்சம் பொறுக்க முடியாமல் திண்டாடினர் பூசகர்கள். அவள் சினம் தணிக்க வழி தேடினர். அப்போது அந்த கோயிலின் ஜீயர் சுவாமிகள் ஒரு முடிவெடுத்தார். கோரை பற்கள் மற்றும் சிவந்த கண்களுடன் ஆங்கார ரூபிணியாக திகழும் இந்த அன்னையை வேறு இடத்துக்கு மாற்றி பிரதிஷ்டை செய்து வழிபடலாம் என்று முடிவு செய்தனர். அன்னையின் திருவுருவை சுமந்து கொண்டு பக்தர்கள் காட்டுப்பாதையில் பயணித்தனர். காட்டுப்பாதையை கடந்ததும் கைவிடப்பட்ட ஓர் அரண்மனை மேட்டை அடைந்தனர் பக்தர்கள். அதை சுற்றிலும் வேப்பமரம் காடாக இருந்தது. அதுவே கண்ணனூர் என்று அழைக்கப்பட்டது. அதுவே அம்பாள் கோயில் கொள்ள தகுந்த இடம் என்று முடிவு செய்து ஓர் ஓலை குடிசை கட்டி அம்பாள் திருவுருவை அதில் வைத்துவிட்டு அப்படியே சென்றுவிட்டனர். கண்ணனூரில் கோயில் கொண்ட அம்மன் அவள் என்பதால் கண்ணனூர் மாரியம்மன் என்று அவளுக்கு பெயராயிற்று. வேப்பங்காற்று அவளை குளிர்வித்தது. கொஞ்சம் சாந்தமானாள் தேவி. தான் கோயில் கொண்ட இடத்தை செழிக்கச் செய்ய மனம் கனிந்தாள். இந்த நிலையில் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னர் தன் படைகளோடு கண்ணனூர் காட்டில் முகாமிட்டார். அப்போது அங்கிருந்த அம்மன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தான். அன்னையின் தோற்றமே அவனுக்கு பெரும் தைரியத்தை கொடுத்தது. தாயே, நான் தொடங்கப் போகும் போரில் எனக்கே வெற்றி கிடைக்க அருள்வாயாக. போர் முடிந்து முடிசூடியதும் திரும்பி வந்து உனக்கு ஓர் அற்புத கோயிலை கட்டி கொடுக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டான். கண்ணபுரத்தாளிடம் வேண்டிக் கொண்டால் எதுதான் கிடைக்காது. வெற்றி அவன் வசமானது. திரும்பி வந்த மன்னன் பரிவார தெய்வங்களாக விநாயகரையும் கருப்பண்ணசாமியையும் பிரதிஷ்டை செய்து கோயில் கட்டி குடமுழுக்கு விழா நடத்தி நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளையும் செய்தார். அதுவே மாரியம்மன் கோயில்களுக்கெல்லாம் தலைமை பீடமாக திகழும் சமயபுரம் மாரியம்மன் கோயில். ஏழைகளுக்கு இறங்குபவள் அந்த தாய். நீதி வழங்குவதில் ஈடு இணையற்றவள். பாதிக்கப்பட்டவரின் கண்ணீருக்கு இங்கே நிச்சயம் பதில் கிடைக்கும். தீராத வியாதிகளை தீர்த்து வைப்பவள். அம்மா என்று அழைத்தால் ஓடி வந்து காப்பவள். கருணையே வடிவானவள். அதனால்தான் இன்றும் லட்சோப லட்சம் மக்கள் நாடி வந்து வணங்கிச் செல்கின்றனர்.